ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சூர்யா அகாடமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொருளாதாரம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? பொருளாதாரத்தில் 10வது சமச்சீர் கல்வி புத்தகத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். 5வது பாடத்தில் கடைசி டாபிக் வந்துட்டோம், தொழில் முனைவோர். இந்த டாப்பிக்கோட 10வது சமச்சீர் கல்வி புதிய புத்தகத்தில் இருக்க அனைத்து பொருளாதார பாடங்களும் முடியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பாடங்களும் முடிக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போயிட்டு பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைரெக்டாக டாபிக் போகிறோம். ஆண்டர்பிரனர், அதாவது தொழில் முனைவோர். ஒரு தொழில் முனைவோர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, புதிய சிந்தனைஸ், அதாவது ஐடியாஸ், புதுசாக ஒரு ஐடியாஸ், சரிங்களா, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ், ஒரு வணிக செயல்முறை, இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறவர் தான் தொழில் முனைவோர் அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட வந்து சிறந்த நிர்வாக திறமையும் இருக்கும். அவர்கிட்ட ஐடியா மட்டும் இருக்காது, பிஸ்னஸ் ப்ராசஸ் மட்டும் இருக்காது, 4 பேர்த்த வேலை வாங்குற திறமை இருக்கும். அந்த வலிமையான குழுவை அமைக்கும் திறமையும் இருக்கும். ஒரு 4 பேர்த்த ஒன்று சேர்க்கிற திறமையும் இருக்கும். தேவையான தலைமைக்கான பண்புகளும் அவர்கிட்ட இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. தொழில் முனைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளே தொழில் முனைவு அப்படின்னுவாங்க. என்ன வேலை செய்கிறாங்க, அந்த வேலையை செஞ்சு அந்த தொழிலை பெருக்குவதற்கான ஒரு வேலை பண்ணுறாங்களே, அந்த வேலை தான் தொழில் முனைவு அப்படின்வாங்க. இவங்க வந்து சம்மந்தமே இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை பெருசு பண்ணுறதுக்கும் திறமையை வச்சிருப்பாங்க அவங்க. அந்த தொழில் முனைவோருங்கள், ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவங்க. என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் வச்சுக்கோங்க. சம்மந்தமே இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணி உலகத்திலேயே மிகப்பெரிய ஷார்ட் வீடியோ இண்டஸ்ட்ரியாக டிக்டாக் உருவாக்குனாங்கல்ல. அப்படிலாம் நம்ம கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல, இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று போகும் அப்படின்னு, இல்லையா? இன்னைக்கு பேன் பண்ணிட்டாங்க, அதனால் இந்தியாவில் இல்லை, பொதுவாக டிக்டாக்குங்கிற ஒரு ஐடியாவை எப்படி கொண்டு வந்தாங்க, அதை எப்படி உலக அளவில் ரீச் பண்ணாங்க, அது ஒருத்தர் தானே உருவாக்கியிருப்பார். அவருக்கு தானே அந்த ஐடியா தோணியிருக்கும். அவர் தான் தொழில் முனைவோர். அடுத்து, தொழில் முனைவோரின் பங்கு, த ரோல் ஆஃப் அன் என்டர்பிரனர் அப்படின்றாங்க. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் தொழில் முனைவோரின் பங்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் முனைவோர் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய தொழிற்சாலைகளை முன்னேற்றுவதுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேரவும் வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குகிறார்கள். அதாவது ஒரு தொழில் முனைவோர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறையா பேருக்கு வேலை கொடுக்குறாரு. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாரு, அதனால் நிறையா பேருக்கு வேலை கிடைக்குது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் ஏன்னா ஏழை மக்களுக்கு சில பேருக்கும் அதில் வேலை கிடைக்கும்ல, அதனால் பல்வேறு பகுதிகளில் நிலவும் வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு உதவி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் தலா வருமானம், பர் கேபிட்டா வருமானமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு தொழிலை செஞ்சு இப்போ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பண முதலீடு தேவும். அந்த பண முதலீடு எங்கேருந்து வருது? பேங்க்லேருந்து கடனாக கூட வாங்குவாங்க. அந்த கடன் எப்படி வரும்? நம்மளை மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸில் போய் போட்டு வைப்போம். அந்த சேவிங்ஸில் அந்த அசையா சேமிப்புகள், சரிங்களா. அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கட்டடம் தேவைப்படும், கட்டடத்துக்கு நிலம் தேவைப்படும். அந்த நிலத்தை வந்து வாடகைக்கு போயிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எடுத்துக்குவாங்க. அதில் மூலியமாக வருமானம் வரும், சரிங்களா. இது மாதிரி ஒரு வருமான வாய்ப்புகளை புதுசாக ஏற்படுத்துகிறாங்க. ஏற்றுமதி மூலம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. ஒன்றுமே இல்லாததை இவ்வளோ வேலை செஞ்சு விடுறாங்க தொழில் பண்ணுறவங்க. அதே மாதிரி தொழில் முனைவோர் கைவினைஞர்கள், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலை வாய்ப்பினை வழங்குகிறார்கள். யார் யாருக்கு? நாம் ஒரு தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னா, கைவினை கலைஞர்களுக்கு வேலை கொடுக்குறோம், ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்களுக்கு வேலை கொடுக்குறோம், தொழில் வல்லுநர்களுக்கு வேலை கொடுக்குறோம். ஸோ தொழில் முனைவோர் அத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அது மூலிமா லாபத்தையும் அதிகரிக்கின்றனர். தொழில் முனைவோர் குறைந்த விலையில் சிறந்த தரமான பொருட்களை பிற மக்களுக்கு உதவுகின்றனர். இதன் விளைவாக வாழ்க்கை தரம் மேம்படுகிறது, சரிங்களா. சிறந்த தரமான பொருட்களை மக்களுக்கு கொடுத்து வாழ்க்கை தரம் மேம்பட உதவுகிறார்கள். ஸோ இந்த 5 பாயிண்ட் தொழில் முனைவோரின் பங்கு. தொழில் முனைவோர்னா என்ன, தொழில் முனைவனா என்ன, அப்புறம் அந்த 5 பாயிண்ட் பார்த்தோம். பாடச்சுருக்கம் பார்த்துடலாம். தொழில் முனைவோர் முடிஞ்சு பாடச்சுருக்கம் பார்க்கலாம். தொழில்துறை தொகுப்புகள், அதாவது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சந்தை. தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட ஒரு ஜியாகிரபிக்கல் லொகேஷனில் பல நிறுவனங்களின் தொகுப்பு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். தொழில் தொகுப்பு தோன்றுவதற்கு பல்வேறு காரணிகள் உள்ளன அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. பல்வேறு காரணங்கள் இருக்குது தொழில்நுட்பங்கள் அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஒரு சில தொழில் தொகுப்புகள் தோன்றிய இடங்களில் கைவினைஞர்கள் ஏற்கனவே குடியேறி நெடுங்காலமாக தங்கியிருந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. நம்ம அந்த தஞ்சாவூர் எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்தோம்ல, அந்த இது. கோயம்புத்தூர் பகுதி பார்த்தீங்கன்னா ஜவுளி இயந்திரங்கள், மின்சார மோட்டார்கள், நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கான குழாய்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்கள் பன்முகத்தன்மையின் வளர்ச்சியை கண்டது. கோயம்புத்தூர் அந்த எக்ஸாம்பிளும் நம்ம போன வீடியோஸில் பார்த்தோம் இல்லையா. சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூருக்கும் அது மாதிரி ஒரு நிக்நேம் இருக்குது. போன படத்தில் தான் பார்த்தோம், கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா.
சென்னை வந்து பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் ஏசியாவின் டெட்ராய்ட் அப்படிங்கிறாங்க. முக்கியமாக பாருங்கள், ஏசியாவின் டெட்ராய்ட்னு சொல்கிறது காரணம் வாகன தொழில்துறை தளம். ஓகேங்களா, இதுதான் முக்கிய காரணம். அதுக்கப்புறம் பாருங்கள், திரட்சிகள் அப்படின்னா அக்ளோமெரேஷன்ஸ். திரட்சிகள் அப்படின்னா அக்ளோமெரேஷன்ஸ். தொழில் உற்பத்தி தொகுப்புகள் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். சரிங்களா. தோற்றம் அப்படின்னா இமர்ஜென்ஸ். பரவல் அப்படின்னா டிஃப்யூஷன். கைவினை சார்ந்த ஆர்டிசனல். கைவினை, இந்த கைவினை பொருள் வல்லுநர்கள்லாம் ஆர்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் வந்து ஆர்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைவினை சார்ந்த அப்படின்னா ஆர்டிசனல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சூப்பருங்க. 10வது பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ். சமச்சீர் கல்வி முடிச்சாச்சு, 10வதுல பொருளாதாரம் முடிச்சாச்சு. அடுத்து 11வது பொருளாதாரம் போகலாம். உங்கள் கமெண்ட் தான் மிக முக்கியம். கமெண்ட்டில் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு 11வது பொருளாதாரம் வேகமாக முடிக்கப்படும். ஓகேங்களா, சூப்பருங்க. வேறு ஏதாவது வேல்யூபிள் பாயிண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.